கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான கிருபை, இரக்கம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் முக்கியமான, அதாவது ஒரு ஆசீர்வாதமான டெய்லி அதுதான் இன்றைக்கு கர்த்தர் தருகின்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், ஏசாயா 28:29, ஏசாயா 28:29 வசனம். கர்த்தர் ஆலோசனையில் அது ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பாருங்களேன். ஆரம்பத்தில் இந்த பூமி எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. கர்த்தர் அதை என்ன பண்ணினார்? தேவன் என்ன செய்தார்? அதை அழகாய் மாற்றினார். ஜலங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும், சமுத்திரமாய் உண்டாக்கினார். அது மாத்திரமில்ல, வானத்தை என்ன பண்ணார்? இங்கிருந்து வானத்தில் சுடர்களை, நட்சத்திரங்களை உண்டாக்கினார், வெளிச்சம் உண்டாக்கினார், எல்லா விதமான உயிரினங்களையும் உண்டாக்கினார், மரங்கள் செடி கொடிகளை உண்டாக்கினார். அழகாய் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஒரு மனிதனை மண்ணினால் அவனை உண்டாக்கி, அதுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து, அவனுக்கு ஜீவனை உண்டாக்கி, ஜீவாத்மாவாக அவனை மாற்றி, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு அவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கும் போது அவனுடைய விலா எலும்புல ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாரு டாக்டர். அவர் சொல்லியிருக்கிறார், நானே பரம வைத்தியன்னு. அப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த விலா எலும்புலேருந்து, நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா? ஏன்னா ஆண்கள் மண்ணில் உருவாக்கப்பட்டாங்க, ஆனால் நம்மளாம் எலும்பில் உருவாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஸோ நம்மளாம் ஸ்ட்ராங் லேடி, பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒருவேளை நான் பெண்ணு, எனக்கு என்ன செய்ய தெரியும் சொல்லாதீங்க. நம்மளால் எல்லாம் முடியும். தைரியம். ஏன்னா வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் நேரத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். நம் கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆலோசனை அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பிள்ளைங்களை நடத்துறதுக்கு ஆலோசனை தேவன் இடத்துல தான் கேட்கணும், மனுஷங்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அவர் சொன்னா அது ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பாருங்க, அன்னைக்கு வச்ச சூரியன் இன்றும் உலகம் உண்டாவதற்கு, உலக தோற்றத்தில் இருந்து இது நாள் வரையிலும் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது அதே இடத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆனால் எப்போ தேவன் வருவாரோ அப்பொழுது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். நம்ம பார்க்குற ஒன்று கூட இருக்காது, அத்தனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் தேவனுடைய வருகை, இயேசுவின் வருகையின் போது. அப்போ அவர் செயல்களில் மகத்துவமானவர். அவர் செஞ்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஒரு எலும்புல ஒரு மனுஷியை உருவாக்க முடியுமா? அவர் உருவாக்குனார். இன்றைக்கும் பாருங்க, நம்ம எப்படி ஒரு பெண் எப்படி ஒரு இன்னொரு உயிரை படைக்கிறவளா இருக்கா சொல்லுங்க? அந்த சக்தியை யார் கொடுத்தா? தேவன் தானே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் செயல்களில் மகத்துவமானவர். பொண்ணா பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன அதை ஒரு கேவலமாக நினைக்கிற ஒரு கூட்டத்தார், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியல. கர்த்தரை பற்றி தெரிஞ்சவர்கள் நிச்சயமாக ஆணுன்னு சொல்ல மாட்டாங்க, பெண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு தேவன் கொடுக்கிற சுதந்திரம், கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கின்ற சுதந்திரம், அப்படித்தான் நினைப்பாங்க. அதனால இப்போ கூட பெண்ணா பிறந்துட்டீங்களே, நான் கூட எங்கள் வீட்டில் 8வது பொண்ணா கடைசி காலத்தில் பிறந்திருக்கேன். அப்போ இதனால கடைசி பொண்ணு, எனக்கு முந்தி ஒரு பையன். அப்போ என்ன நினச்சாங்களாம், இத்தனை வருஷம் கழித்து மறுபடி எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் நான் ஒரு 6 வருஷம் கழித்து நான் பிறந்திருக்கேன். அப்போ என்ன நினச்சிருக்காங்க, வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு அதாவது வயிற்றில் இருக்க பிள்ளை வேண்டான்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது முடியலை. அப்போ என்ன நினச்சாங்களாம், அட்லீஸ்ட் ஒரு பையனாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அம்மா அப்பா நினைக்கல, எங்கள் அக்கா மாருங்க நினச்சாங்களாம், ஒரு பையனாக பிறந்துட்டா நல்லது. ஆனால் கர்த்தர் என்ன கொடுக்கும்போது எல்லாரும் சொன்னாங்களாம், ஆமாம் ஒரு பொட்டக்கழுதை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா சொன்னாராம், அப்படி சொல்லாதப்பா, தாய் செய்யும் நலமான்னு சொல்லுப்பான்னாராம். பாருங்க எப்படி அந்த காலத்தில் என் தகப்பனோட
அந்த நீதிமானோட உள்ளத்தை பார்த்தீங்களா? உண்மையிலேயே பிரியமானவர்களே, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் உங்களை எப்போ உண்டாக்குனாருன்னா, தாயின் கருவில் நீங்கள் உருவாகுவதற்கு முன்பே, உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். அவர் செயல்களில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனைகள் ஆச்சரியம் உள்ளவர். பார்த்தீங்களா? இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கருவிலேயே அழிக்க நினைத்தாலும் அவர் விடலை. அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். அவருடைய செயல்கள் எல்லாம் நீங்க பார்த்து, செங்கடலை 2ஆ பிளந்து எங்க முடியும் பிரியமானவர்களே? எப்படி நடக்கும்? தன் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு. வழியில செங்கடல் நிக்குது. இவர் என்ன பண்றாரு? அந்த கோலை நீட்டுன்றாரு மோசைய. அவன் கோலை நீட்டின உடனே அப்படி தண்ணி வழி விடுது. தண்ணி அப்படி 2ஆ பிரிந்து சுவர் போல நின்று பாதையில நடந்து போறாங்க. அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். ஆமே. அப்படி ஜனங்களை வழி நடத்திட்டு போறாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் செங்கடலை போன்ற பிரச்சனைகளா சூழ்ந்து இருக்கிறதா? ஆசீர்வாதத்துக்கு தடையான காரியங்கள் உள்ளதா? அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. அவர் ஆலோசனை அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து நம்மளை வழி நடத்து. ஒரு காரியம் நடக்குதுன்னா உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும், மற்றவங்ககிட்ட ஓடக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய வழி பாதையை மாற்றி நம்ம போயிடுறோம். அவர் நமக்குன்னு ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு வழி வச்சிருக்கிறாருல. இப்போ செங்கடல் வழியில தான் அவங்க போகணும்னு அந்த ஜனங்களை நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அவங்க நாங்கள் இங்கெல்லாம் வரமாட்டோம், நாங்கள் சுற்றி போகிறோம், நாங்கள் வேறு வழியில் வர்றோம்னா எப்படி போய் கானான் தேசத்தில் சேர்ந்துருப்பாங்களா? சேர்ந்துருக்க மாட்டாங்க. அவர் கூட்டிகிட்டு போனால் அந்த பாதை அது ஆச்சரியமாக இருக்கும், மகத்துவமாக இருக்கும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் அந்த காரியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஆலோசனை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே இந்த விஷயத்தில் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து நீர் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. உம்முடைய செயல்கள் மகத்துவம் உள்ளது, நீங்கள் கிரியை செய்யுங்கப்பா. நீர் சொல்லும் ஆண்டவரே நான் செய்கிறேன் சொல்லி கர்த்தரிடத்தில் நம்மை முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதனைகளும் பாடுகளும் இருளும் எல்லாமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. உலகத்தாருக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், துன்மார்க்கு 100 வருஷம் உயிரோடு இருந்தோம், அதனால லாபம் என்ன? அவன் ஆத்மா கெட்டு போச்சு. நம்ம நினைக்கலாம், அவெல்லாம் அவ்வளோ கொள்ளையடிக்கிறான், அவ்வளோ இது பண்ணுறான், எப்படி வாழ்கிறான், அவன் பிள்ளைங்க பாரு எப்படி இருக்கு. தாவீதே சொல்கிறாரு, இந்த பிள்ளைங்க துன்மார்க்க பிள்ளைங்கள்லாம் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவர் அந்த வேதனை மத்தியில் அப்படி புலம்புறாரு, சொல்கிறாரு. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் முடிவு பரிதவிக்கப்பட்டது. அதனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய செயல் அவர் கிரியை செய்யும்படியாய் நம்மளை அர்ப்பணித்தால் அது மகத்துவம் உள்ளதாக இருக்கும். அவரால் ஆகாதது எதுவுமே இல்லை. நிச்சயமாக கூடும். நம்ம செய்ய வேண்டியது, யோசேப்பு ராஜாவை தேடி 3 எதிரிகள் படையெடுத்து வந்தாங்க, அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டம். என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டே இருக்கிறது சொன்னான். என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டே இருக்கிறது. நம்ம கண்கள் இப்போ யாரை நோக்கிக்கிட்டு இருக்கு? வக்கீலை நோக்கிக்கிட்டு இருக்கா? நம்ம உறவினர்களை ஒரு பணக்காரனை நோக்கிக்கிட்டு இருக்கா? இல்லை பெரிய அரசியல்வாதி, கமிஷனரு, போலீஸ் ஆஃபீஸர்னு நோக்கி கொண்டு இருக்கிறீங்களா? நம் கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தரே வாய்க்க செய்வார். அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பிரச்சனைக்காக வேற அவங்க அதாவது ஒரு அசோசியேஷன்லேருந்து ஜெயிலுக்கு, அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போது எங்கள் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டு இருக்கும்போது, ஜெபத்திலேயே நாங்கள் இருக்கும்போது, அப்பா அவங்க துன்மார்க்கர்ப்பா, அவங்க துன்மார்க்கர் அப்படித்தான் இருப்பாங்க, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய செயல்கள் மகத்துவம் உள்ளது அல்லவா, நீர் எங்களுக்கு ஆலோசனை தரும், நீர் செய்யும்னு சொன்னால் அந்த அவங்க போன அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள அந்த தலைமை
அதிகாரி, அதாவது என்ன சொல்கிறது, சப் இன்ஸ்பெக்டரு என்னோட மகள்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டாம். அது எங்களுக்கும் தெரியாது. இது அவங்க வேற இது மூலமாக தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் அதை தேடி நாங்கள் போகவே இல்லை பாருங்கள். அப்போது அவர்கள் தோற்று போனார்கள், போனவங்க தான் தோத்தாங்க. ஏன்னா உண்மையுள்ளவர்களுக்கு பரிபூர்ண நன்மை கர்த்தர் கொடுப்பார். நம்ம ஏன் போகணும்? நமக்கு யாரு நியாயாதிபதி? ஆண்டவர். அப்போ அவங்க போனாலும் ஜெயம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்படி ஆச்சரியமான வழியில் நம்மை நடத்துவார் பிரியமானவர்களே. அவர் செயல்கள் மகத்துவம் உள்ளது. ஹல்லேலூயா. அதாவது நாங்கள் ஏன் போனோம்னா, ஒரு பெண்ணை ஒருத்தவங்க அவமானப்படுத்தி பேசும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஆனால் உண்மையான சாட்சியும் நீ சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றார்ல. அது உனக்கு பாவம்ன்றார்ல. நிறைய பேர் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பயந்தான் போகக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் உண்மை நிமித்தமாய் ஒருவர் காப்பாற்றப்படும்படியாய் உண்மையை சொல்கிறது தப்பு இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம ஆண்டவரை தான் பார்க்குறோமே ஒழிய நம்ம மனுஷங்களை பார்க்கல. மனுஷங்களை தேடி நம்ம ஓடலை. யார் எங்கே வேணால் போட்டும், நம்ம எங்கே இருக்கணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருந்து அவர் நம் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். அதனால் அவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆலோசனை தான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியங்கள் தெரியலப்பா, ஆலோசனை பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. அவர் அழகாய் நடத்துவார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இடியாப்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கத்தில் நூல் எடுத்தோம்னா அடுத்த பக்கத்து நூல் வருமா? வராது. ஆனால் ஆண்டவரத்தில் அந்த கருத்தை நாம் காரியங்களை ஒப்பு கொடுக்கும்போது இடியாப்பத்தினை போல சிக்கல் உள்ள எத்தனை காரியங்களாக பெரிய காரியமாக இருந்தாலும் அதை எளிதாய் தேவன் முடிய பண்ணுவார். ஆச்சரியமாய் கர்த்தர் அதை முடிய பண்ணுவார். அவரால் தான் முடியும். அதனால மனிதர்களை தேடி நாம் போகாதபடி ஆலோசனை கர்த்தர் இடத்துல நாம் ஆலோசனை கேட்டு அவர் சொன்னபடி நாம் செய்யும்போது நிச்சயமாகவே அந்த காரியங்கள் நமக்கு ஜெயம் உண்டு பிரியமானவர்களே. இன்றைக்கு கூட ஏதாவது ஒரு காரியத்தில், அதாவது நமக்கு இந்த காரியம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவரிடத்துல நீங்கள் ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களோடு பேசுவார். நம்ம மற்றவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்ககிட்ட போய் நம்ம காசு கொடுத்து நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் இலவசமாகவே அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட்டே கேட்க வேண்டாம், எந்த டைம் வேணாலும் ஆண்டவர் நம்ம அவரை தேடினா அவர் நம்மோடு பேசுவார். அவருக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. 24 மணி நேரமும் தேவன் நம்மோடு பேசுவார். இரவும் பகலும் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த டைமில் வேணாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட தைரியமாக நம்ம கேட்கலாம் பிரியமானவர்களே. அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். மனுஷங்கிட்ட போகாதீங்க. நாசியில் சுவாசம்ல மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏசாயால எழுதி இருக்கிறது. நாசியில், ஏசாயா 22:2 நினைக்கிறேன், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். சிலர் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த வக்கீலை முழுசாக நம்புவாங்க. ஆனால் அந்த வக்கீல் என்ன செய்வான் தெரியுமா? இங்கேயும் காசு வாங்கிக்கிடுவான், அங்கிட்டும் காசு வாங்கிக்கிடுவான். கடைசி நேரத்தில் நான் எவ்வளவோ போராடினேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, உங்கள் மேலே தான்மா தப்புன்னு சொல்லி யார் அதிகமாய் பைசா கொடுத்தாங்களோ, துட்டு வாங்கினானோ அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு செய்வான், வழக்காடி இருப்பாங்க. இதுதான் உண்மை. இது ஆண்டவரே, நீர் நீதியை நூலாகும் நியாயத்தை தூக்கு நூலாகும் இருக்கிற கர்த்தர், உம்மிடத்தில் என்னுடைய காரியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீர் எனக்கு நியாயம் செய்து உம்முடைய நியாயத்தை நிலை நிறுத்துவீராக. நீரே நியாயாதிபதியாக இருந்து அப்பா, இந்த காரியத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எனக்கு தீர்ப்பு கொடும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. பைசா நீங்கள் செலவழிக்க வேண்டாம், கர்த்தர் உங்கள் பக்கம் ஜெயத்தை கொடுப்பார். கோர்ட்டு அந்த கேஸை சொல்லலை, எந்த காரியமாக இருந்தாலும். இப்போ யாரோ உங்களுக்கு எதிராக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதைத்தான் நம்ம சொல்லணும். தேவனை சார்ந்து கொள்ளணும் பிரியமானவர்களே. அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். இன்றைக்கும் வேதனையோடு வருத்தத்தோடு ஒருவேளை இந்த காரியம் நமக்கு நடக்குமா, இது ஏன் இருக்கிற கலைஞர் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஏன்னா அவர் செயலில் மகத்துவம் உள்ளவர்,
அவர் செய்வார். நீங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டீங்கன்னா போதும், அவருடைய செயலை பார்த்தீங்கன்னா அது மகத்துவம் உள்ளதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் செய்வார். அவர் உங்களுக்கு ஆலோசனை தருவார். செயல்களை ஆச்சரியமாய் முடிப்பார். உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரையே சார்ந்துருங்க. காட் பிளஸ் யூ.